Hi friends, welcome to my channel. So நம்ம இன்னைக்கு வந்து social 5th standard social term 2 so lesson 1 ancient excavation அந்த lesson வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆல்ரெடி லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லெசன் தான், ஸோ அதனால் நான் வந்து டீச் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் எக்ஸ்கவேஷனுக்கு பார்த்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து ஆர்ச்சியாலஜிஸ்ட் அதுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ஆர்ச்சியாலஜிக்கல் அண்ட் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ஆர்ச்சியாலஜிக்கல் சைட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க ஆர்ச்சியாலஜிக்கல் சைட்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், ஸோ லைக் கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. ரேகா, இட் இஸ் ஸோ ஹாட் டுடே. ஐ டு நாட் திங்க் தட் ஐ கேன் கோ அவுட் டு ப்ளே. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நான் வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து வெளியில் போய் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்கிறா. ஸோ அது வந்து கிராண்ட்மா சொல்கிறாங்க, வெரி ட்ரூ, பட் வென் ஐ வாஸ் யங் ஐ யூஸ் டு ப்ளே அவுட் டோர்ஸ் ஆல் தி டைம். ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து வெளியில் தான் போய் விளையாடுவேன் நான் சின்னதில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேகா வந்து சொல்கிறாங்க, ஹவு டிட் யூ ப்ளே வென் இட் வாஸ் ஹாட். எப்படி வந்து நீங்கள் வந்து விளையாடுவீங்க ஹாட்டாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. வென் ஐ வாஸ் யங் அவர் நெய்பர்ஹுட் வாஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஐ யூஸ் டு ப்ளே அண்டர் தி ஷேட் ஆஃப் தி ட்ரீஸ். ஸோ நான் வந்து எங்கே இருக்கும்போது என் சைடு நான் இருக்க சைடில் நெய்பர்ஹுட் என்ன பக்கத்துலலாம் வந்து ரொம்ப ட்ரீஸ் இருக்கும், அங்கே வந்து ஷேடில் நான் போய் விளையாடுவேன் சொல்கிறாங்க ரேகா. வாவ், ரியலி, ஐ வண்டர் ஹவு பீப்புள் லிவ் இன் தோஸ் டேஸ். ஸோ அந்த மாதிரி டேஸ்லாம் வந்து எப்படி வந்து பீப்புள் லிவ் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்படி லிவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. Grandma, do you know there is a way to know and understand how people live in these days. ஸோ இது வந்து ஒரு வே இருக்குது, நம்ம வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ how is that possible? Tell me more. Have you ever found a seashell while digging in the beach? ஸோ அப்போ வந்து நம்ம தோண்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஷெல்லாம் இருக்குல்ல, சீஷெல், அந்த சீஷெல் மீன்ஸ் தட் அது எப்படி இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் இல்லையா நம்ம சீஸில் விளையாடும் போதுலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு ரேகா சொல்கிறான். ஸோ வந்து கிராண்ட்மா, சிமிலர்லி தேர் ஆர் பீப்புள் ஹூ டிக் தி எர்த் அட் வேரியஸ் பிளேசஸ் டு ஃபைண்ட் திங்ஸ் விச் ஆர் யூஸ்டு பை பீப்புள் ஆஃப் தி பாஸ்ட். ஸோ வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஸோ மட்டு வந்து நல்லா வந்து தோண்டிட்டு அங்கே வந்து ஏதாவது கிடைக்குதா, பிகாஸ் பாஸ்ட் முன்னாடிலாம் வந்து இருந்தவங்க வந்து யூஸ் பண்ணுறதுலாம். தீஸ் பீப்புள் ஆர் கால் ஆர்ச்சியாலஜிஸ்ட். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸில் வந்து ஆர்ச்சியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தி ப்ராசஸ் ஆஃப் டிக்கிங் தி கிரவுண்ட் இஸ் கால் எக்ஸ்கவேஷன். ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அந்த மண்ணை தோண்டி வந்து பார்க்குறாங்க இல்லையா ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்கவேஷன் இஸ் கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ வாட் லைஸ் அண்டர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். எக்ஸ்கவேஷன் மீன்ஸ் நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளியரான ஒரு அதெல்லாம் பார்க்குறது, ஓகேவா? ஸோ அதில் மண்ணுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது. பழமையான பீப்புள்ஸ்லாம் வந்து விட்டுட்டு போன திங்ஸ்லாம் மண்ணுக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ச்சியாலஜிக்கல் எக்ஸாவேஷன் ரெக்வயர் கிரேட் ஸ்கில்ஸ். கேர்ஃபுல்லான ப்ரிப்பரேஷன் வந்து அதுக்கு தேவை. ஸோ அது வந்து நிறைய கிளாஸிஃபை ஆகிருக்கு. பர்பஸ் பிகாஸ் லைக் பிளான்டு, நெக்ஸ்ட்டு ஆக்சிடென்டல் அண்ட் ரெஸ்கியூ. ஓகே, மோஸ்ட் எக்ஸாவேஷன் ஆர் ப்ராப்பர்லி ப்ரீ பிளான்டு முன்னாடி வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் ஸோ அந்த எந்தெந்த பிளேஸ் போனதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் எக்ஸ்கவேஷன் ஆர்ச்சியாலஜிஸ்ட்டு. ஓகே, எக்ஸ்கவேஷன் மண்ணுக்குள்ளே தோண்டி அதெல்லாம் பார்க்குறாங்க. ஆர்ச்சியாலஜிஸ்ட் வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். லெட்டஸ்ட் நோவில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி திங்ஸ் தட் ஆர்ச்சியாலஜிஸ்ட் ஃபைண்ட் டியூரிங் எக்ஸ்கவேஷன். ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் வந்து எக்ஸ்கவேஷன் அப்போது வந்து அவங்க வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதான் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ச்சியாலஜிஸ்ட் கேன் டெல் அ லாட் அபவுட் பீப்புள் ஹூ லிவ்டு தேர் பை லுக்கிங் அட் தி ரிமைன்ஸ் ஆஃப் தேர் ஹவுசஸ். அது வந்து ஒரு ரிமைன்ஸாக முன்னாடி வாழ்ந்த பீப்புள்ஸோட ஹவுசஸ்லாம் வந்து ரிமைன்ஸாக இருக்கும். க்ளோத்ஸ், போன்ஸ், அதர் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகே, ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே if I dig the ground near my house will I get artifacts. நான் என் வீட்டுக்கிட்ட தோணுனா அப்படின்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து கிடைக்காது. ஸோ சில இடங்கள்லாம் வந்து கிடைக்கும் அது, ஓகேவா?
நம்ம வீட்டிலலாம் தோணுனா அது சில பேர் ஒரு பிளேஸில் வந்து ஒரு பீப்புள்ஸ் வந்து லிவ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கவுங்க பிளேஸில் இருக்குமா எனக்கு தெரியாது. ஸோ ஹூ இஸ் அன் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு கொஷின் ஆன்சர்ஸ்லாம் அது வரும். ஓகேவா? ஆர்கியாலஜிஸ்ட் தி பீப்புள் ஹூ ஸ்டடி தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ். யார் வந்து இந்த ஹியூமன்ஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் வந்து பிளேசஸ், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளேசஸ் அதை பற்றி படிக்கிறாங்களோ, எக்ஸ்கவேஷன் மூலயமா அதை பற்றி படித்து அதில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கவேஷன் கிவ்ஸ் அஸ் அ கிளிம்ஸ் ஆஃப் தி பாஸ்ட். ஸோ ஒரு வாட்டி நம்ம பாஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் தி வேர்ல்டு. பிரமிட்ஸ் இன் ஈஜிப்டில் இருக்க பிரமிட் பற்றி. When the pyramids were excavated, it was found that the small pyramids were made for the queens. அங்கே போய் எக்ஸ்கவேட் பண்ணும்போது அங்கே வந்து அப்போ தான் வந்து தெரிஞ்சுட்டு அது வந்து சின்ன சின்ன பிரமிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து குயின்ஸ்க்காக. They found huge tombs with superstructures which were built for the burial of the royal family. ஸோ வந்து க்யூட்டாக வந்து அழகழகாக வந்து செஞ்சுருக்காங்க. அது வந்து ராயல் ஃபேமிலிக்காக வந்து செஞ்சுருக்காங்க. Skeletons found in the pyramid gave information about the average height and the age of the people. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே வந்து இஃப் தே ஆர் டெத், இஃப் குயின்ஸ் ஆர் கிங்ஸ் தே டெத் மீன்ஸ் தி டைமண்ட்ஸ் தே வில், அங்கே வந்து அங்கே போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அங்கே போய் புதைச்சிடுவாங்க. ஓகேவா? அப்போது வந்து அந்த போன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அதை வந்து நான் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது அதெல்லாம் வந்து கிடைக்கும் இல்லையா, ஸோ அது மூலிமா வச்சு நம்ம அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ஹைட், அவங்களோட ஹைட் அண்ட் ஏஜ் ஆஃப் தி பீப்புள் தே கேன் ரியலைஸ். ஓகே. Indus civilization. Indus civilization is also called as Harappan civilization. It is important, underline this. Okay. Harappan civilization. This was the first site to be excavated in the early 20th century. ஓகேவா? ஸோ பேக்டு பிரிக்ஸ் வந்துலாம் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து கிடச்சிது. ஸோ வந்து நிறைய ஹவுசஸ் அதெல்லாம் வந்து இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட்லாம் வந்து என்ன ஆகிடுது, அந்த அதுக்கு கீழெலாம் வந்து இருக்கும் சில ஹவுசஸ் கீழே அந்த அண்டர் கிரவுண்ட்லாம் சில இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பாருங்கள். திங்க் ஹவு டு ஆர்கியாலஜிஸ்ட் ஐடென்டிஃபை தி பிளேசஸ் வித் ஆர்டிஃபேக்ட் இன் இட். எப்படி வந்து அவங்க வந்து இந்த பிளேஸில் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்குது, சில ஏதாவது கிடைக்கும் அப்படின்றது எப்படி அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ திங்க் பண்ணுங்கள். ஓகே. சம் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. தேர் ஆர் மெனி பிளேசஸ் இன் தமிழ்நாடு வேர் எக்ஸ்கவேஷன்ஸ் ஹேட் ஹெல்ட் அண்ட் மெனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வேர் ஃபவுண்ட். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் வந்து இதில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அடிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். தி ஆர்டிஃபேக்ட்ஸ் அன்எர்த்டு வேர் ஏர்ன்ஸ் பாட்ரி. ஸோ இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து லைக் ஏர்ன்ஸ் பாட்ரி, ஸோ நிறைய கைண்ட். ஓகேவா? ரெட் வேர், பிளாக் வேர், அந்த மாதிரி அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய வந்து இருக்கும். கீழே கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கூடவே வந்து நம்ம அண்டர் கிரவுண்டில் தான் கிடைக்கும். Bronze objects representing domestic and wild animals like tiger, antelope and elephant have been unearthed. ஸோ அவங்க அந்த இதில் வந்து அது கிடைக்கும். அதெல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ் ப்ரூவ் தட் பீப்புள் வேர் ஸ்கில்ஃபுல் இன் மேக்கிங். ஸோ அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க போல இருக்குது பாஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாமே. பிகாஸ் தே மேக் பாட்ரி, லைக் பியூட்டிஃபுல்லி தே வில் மேக்கிங் பாட்ரி. Now we will see, let us know, an archaeological site is a place where there are physical remains of past human activities. அது வந்து பிளேஸ் நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளீஸ் செக் அவுட் திஸ். ஓகே. அரிக்காமேடு. அரிக்காமேடு இஸ் an archaeological site situated near புதுச்சேரி. We have come to know through excavation. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஆர்கியாலஜிக்கல், ஸோ இதை பற்றி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த அரிக்காமேடு while they are going to excavate the coastal villages and all, they can able to know. Okay. Arikamedu has trade relationship with Rome, and archaeological found Roman lamps, glass, stone beads, gems, cutlery and crockery, wine containers, etc. there. He mentioned that those antiques were new for the local fishermen of the village. Arikamedu. This is called Arikamedu. Okay. Now we will see about Keeladi, Sivagangai district. The Archaeological Survey of India ASI excavated. ஸோ ஏஎஸ்ஐ, ஸோ இவங்க வந்து போயிட்டு எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க. ஸோ சங்கை மேஜ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கீழாடி வில்லேஜ் அட்
Tiruppuvanam Taluk. Excavations have produced evidence for brick buildings and well laid out drainage system. So இது பற்றிலாம் வந்து நம்மளுக்கு வந்து கீழாடி. ஸோ இதுதான் லைக் கீழாடி. ஓகே. So they have given glossary also. So see this one time. Archaeologist, a person who learns about human history through excavation. Excavation means digging earth. They are digging, no. So they can determine easily the past. And earthman find something in the ground by digging. While we digging, we can find something, okay, in the ground. Just we see one time a recap, okay. Excavation is the process in which people dig the earth to find things that were used long ago, okay. Archaeologists study the history of humans and places through excavation and analyze artifacts. Pyramids of Egypt and Great Bath of Indus civilization are excavational sites of the world, okay. Pyramids of Egypt and Great Bath of Indus civilization. Adichanallur, Kizhadi, Arikamed are important excavational sites in Tamil Nadu. So that's all. Thanks for watching. So if you don't see my book back answers video in this lesson, book back answers video, go and see in my channel, okay. Thanks for watching.